அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம எவ்வளோ தான் விதவிதமாக புதுசாக செஞ்சு சாப்பிட்டாலும் இந்த பழைய சாப்பாட்டுக்கு ஈடு என எதுவுமே வராது. நாள் சாப்பாடு கொஞ்சம் மிஞ்சிருச்சுன்னா அதில் தண்ணி ஊற்றி காலைல சாப்பிட்றதே ஒரு தனி சுகம்தான். வெயில் நாளில் இந்த மாதிரி சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஆனால் இப்போ அப்படி சாப்பிட முடியாதுங்கிறனால நான் தாளித்து தான் சாப்பிட போகிறேன். தாளித்து சாப்பிட்டா அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த கடவுள் பருப்பு வரமிளகா வாசனையோடு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் கடுகு, 5 வரமிளகா, கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். வரமிளகா கொஞ்சம் மொறுன்னு வறுபடுற வரையும் நல்லா வறுத்துட்டு பழைய சோறு நல்லா புழிஞ்சு வச்சுருக்கேன், தண்ணி இல்லாமல் அதை சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா அனலை கூட வச்சு சுருள நல்லா கை விடாமல் கிண்டி எடுத்தோம்னா சாப்பாடு சூப்பராக ரெடி ஆகிரும். இது ரொம்ப நல்லாயிருக்கும். தயிர்லாம் ஊற்ற தேவையில்லை, சைடிஷும் தேவையில்லை. அந்த வரமிளகாயை தொட்டுக்கிட்டே சாப்பிட்டோம்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த இதுக்கு எங்கள் வீட்டில் போட்டியே நடக்கும். நீங்கள் இது மாதிரி சாப்பிட்டீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.